ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. எந்தவித சாஃப்ட்வேருமே இல்லாமல் ரொம்ப சுலபமாக நம்மளுடைய ஃபோட்டோவை எப்படி பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுற விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட், அதாவது நம்ம கொடுக்க போகிற அந்த ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த பிடிஎஃப் தான் அங்கே வந்து அக்செப்ட் ஆகும். ஸோ அதை மாதிரி இருக்கும்போது எப்படி ஒரு ஃபோட்டோஸ், அதாவது ஒரு ஃபோட்டோ ஃபைலை எப்படி நீங்கள் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் எப்படி டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து ஃபோட்டோ டு பிடிஎஃப் ஃபைல் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வரும் இமேஜ் டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த இது கீழே அந்த டெக்னாலஜிஸ் லிமிடெட், அதாவது விட்லாப்ஸ் டெக்னாலஜி லிமிடெட்ஸ் அப்படின்னு சொல்லி கீழேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால எனக்கு வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம். ஒரு சின்ன லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆனது இது மாதிரி ஏதாவது கேட்டதுன்னா நீங்கள் ஓகேனா சப்மிட் பண்ணுங்கள். ஸ்டார் சப்மிட் பண்ண சொல்லி கேட்கும். அது ஓகேனா கொடுங்க, இல்லைனா நாட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நான் வந்து நாட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நீங்கள் நாட் நவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னர் ஃபேஸ் இது போல் தான் இருக்கும். இதில் பாருங்கள் ப்ளஸ் மார்க் இருக்குது இல்லையா, கீழே இந்த கை சிம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ளஸ் மார்க்கை டச் பண்ணணும். நீங்கள் இந்த ப்ளஸ் மார்க்கை டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அந்த ஃபோட்டோவை நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ளஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம டச் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோ கேலரிக்கு இது போயிடும். நீங்கள் என்ன ஃபோட்டோவை டச் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணலாம், இல்லை மல்டிபிள் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் வந்துடும் அந்த பேஜ். நான் வந்து என்னுடைய ஆதார் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா கீழே கன்வெர்ட் டு பிடிஎஃப் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். கம்ப்ரஸ் இமேஜ், அப்புறம் இன்செர்ட் ஒயிட் மார்ஜின், ப்ராடக்ட் வித் பாஸ்வேர்டு, இது மாதிரிலாம் கேட்கும். நீங்கள் அதுக்கு ரவுண்டு ஷேப்க்கு வந்து நீங்கள் வந்து ஒயிட் மார்ஜின் கொடுக்குறதா இருந்தால் அதை நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் ஃபைல் நேமை நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். டச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் கீபோர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மை ஆதார் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ கன்வெர்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லோடிங் ஆகி ஒரு ஆட் ஒன்று உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஆடை நீங்கள் ஓட விடுங்க. ஓட விட்டதுக்கப்புறமா மேலே வந்து ஸ்கிப் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் இந்த இன்ட் மார்க் வரும். அதையும் நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் வீடியோ க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து டோன் யுவர் பிடிஎஃப் ஃபைல் வாஸ் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ட்ரைவில் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் ட்ரைவை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிடிஎஃப் ஃபைல் வந்து பிடிஎஃப் மாடலில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் பாருங்கள். இதில் வந்து இந்த மார்க் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு விளம்பரம் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா? விளம்பரம் ஷோ ஆகும். அந்த விளம்பரத்தில் சைடோட இன் மார்க் டச் பண்ணி வெளில வந்துருங்க. வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஃபைல் சேவ்ட் அட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மை ஆதார் பிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மை ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மை ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு அதுதான் வந்து உட்காந்துருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்லேயே மை ஆதார் பிடிஎஃப் அப்படின்றது ஷோ ஆகுது அவங்களுக்கு, அதுதான் உட்காந்துருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ட்ரைவில் ஓப்பன் பண்ண கேட்கும். திரும்ப ட்ரைவை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நமக்கு வந்து பிடிஎஃபாக இது ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் யாருக்காவது நீங்கள் சென்ட் பண்ணி அது கூட பார்க்கலாம். இப்போ அந்த பிக்சரை நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற பாருங்கள். மை ஆதார் பிடிஎஃப் இதோ சென்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ, பபாய்.